Hello friends, வணக்கம். வெல்கம் டு ருச்சி அண்ட் அரோமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ பேன்கேக்ஸ். ரொம்ப ஈஸி ஹெல்த்தியான கிட்ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் டேரெக்டாக மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளெண்டர் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ மிக்ஸி ஜாரில் 2 எக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த எக்ஸ் கூட தேவையான அளவுக்கு சுகர், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. மேங்கோவோட ஸ்வீட்னஸை பொறுத்து, மேங்கோ ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் போதும், இல்லைனா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், ரொம்ப சூடான பால் சேர்க்காதீங்க, காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இதுவும் அது கூட சேர்த்து பீட் பண்ணிவிட்டு அதே 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஃபுல் மேங்கோ நான் இதில் சேர்க்குறேன். 2 பேட்சாக சேர்த்து அதை பீட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் பேட்ச் சேர்த்துட்டு இப்போ இது செகண்ட் பேட்ச் இதுவும் சேர்த்துட்டு இது நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் மைதா இல்லைனா 1 கப் கோதுமை மாவு, நான் 1 கப் கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இருந்தால் அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ரொம்ப அப்படியே பீட் பண்ணாமல் சும்மா லைட்டாக இது கலந்து விடுங்க. இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க, இல்லைனா பால் கூட கொஞ்சம் சேர்த்து அதை கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. பேன்கேக்ஸ்ன்றது கேக் பேனில் மேக் பண்ணுறது தாங்க. இப்போ அது ஒரு லேடல் எடுத்து ஊற்றிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, அப்படியே ஊற்றிட்டு ஒரு பக்கம் வெந்த உடனே நான் மூடி போட்டு தான் வேக வைக்கிறேன். அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது, ஏன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம இது செஞ்சிடலாம். அதே சமயத்தில் ஹெல்த்தி ஃபில்லிங்காகவும் இருக்கும், பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.